ஹாய் எல்லோருக்கும் வணக்கம். பிக் பாஸ் சீசன் 8 தமிழ். இந்த வீடியோவில் நம்ம இன்னைக்கு ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக் லைவ் ஸ்ட்ரீமிங்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நடந்துகிட்ருக்கு. அதாவது டாஸ்க் வந்து ஆரம்பிச்சிருச்சு. ஸோ அதனால் பயங்கரமாக வந்து பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க. இட்ஸ் நாட் அபவுட் பிளேயிங் த டாஸ்க் அப்படிங்கிற மாதிரி 2 பேர் இந்த டாஸ்கோட ஸ்பாய்லர்ஸாக இருக்காங்க அப்படின்னா நீங்கள் நம்புவீங்களா? யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பக்கம் முத்து நான் தான் எல்லாத்தையும் நொட்டுவேன் அப்படின்ற மாதிரி அவன், இன்னொரு பக்கம் அருண் நான் தான் எல்லாத்தையும் பிடுங்குவேன் அப்படின்ற மாதிரி இவங்க 2 பேரையும் தூக்கி போட்டு ஜெயிலில் ஏதாவது போட முடியும்னா போட்டுட்டு இவங்க எல்லாருமே டாஸ்க் விளாட ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. யாரெல்லாம் அப்படி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத கண்டிப்பாக சொல்லுங்கள். ஸோ இது என்னுடைய கருத்து, ஓகேவா? ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனலுக்கு வந்து புதுசாக இருக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோ மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ டாஸ்க் ஆரம்பிச்சு கொஞ்ச நேரத்திலே வந்து பார்த்தீங்க அப்படின்னா முத்துவுடைய டாமினன்ஸ் அப்படிங்கிறது வந்து இருக்குது. அதாவது ஒவ்வொரு விஷயம் முடியும் பொழுதும் இவன் ஏஞ்சி வந்து பார்த்தீங்கன்னா நான் பேசுகிறேன், என்னோட புரிதல் இந்தாங்க, இது இப்படி இருக்குது, இது எப்படி இருக்குது, ஓகேவா அப்படின்னு கேட்டு உட்காந்துடுறாப்புல. எல்லா இதுலேயுமே முத்து கன்சிஸ்டண்ட்டாக செய்கிறாப்புல. ஸோ எல்லாத்துக்கான ஸ்பேஸ் கொடுக்கப்படுது அப்படின்னு சொல்லி பவித்ரா கிட்ட சொல்கிறாருல்ல, அதுவே இங்கே வந்து உடைப்படுது முத்துக்குமரன் சேர்ந்த நடவடிக்கையால். இங்கே வந்து முத்துக்குமரன் எல்லாரிடமும் வந்து பார்த்திங்கன்னா சமமாக அவங்களுடைய பாயிண்டை சொல்லுவதற்கும் அவங்க பேசுவதற்கும் அனுபவிக்க வேண்டும். அது வந்து முத்து பண்ண மாட்டான். இது வந்து முதல் மிஸ்டேக். அடுத்து ரூல்ஸ் வந்து போடும் பொழுது மேனேஜர்கிட்ட டிஸ்கஸ் பண்ணிவிட்டு எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா ஓகே ஃபைன் அப்படின்னு வந்த பிறகு தான் வெளியே வந்து அறிவிக்கணும். இவன் முந்திரி கொட்டை மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா முத்து வந்து போய் முந்திக்கிட்டு அங்கே போய் ரூல்ஸ் அறிவித்தது 2வது தவறு. இது வந்து பண்ணியிருக்கக்கூடாது அப்படிங்கிறது என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. சரியா? அடுத்து உள்ளே இருப்பவர்கள் இந்த ரூல்ஸ் படி வேண்டாம், கொஞ்சம் சைலண்டாக விளையாடலாம், இல்லை ஒரு மாதிரி விளையாடலாம் அப்படிங்கிறப்ப இல்லை நான் அடமெண்ட்டாக தான் விளையாடுவேன். அதாவது 3 நாளாக டாஸ்கில் முத்துக்குமரன் தெரிய மாட்டாங்க, முத்துக்குமரனாக தெரிகிறான் அப்படின்ற மாதிரியான ஒரு பாயிண்ட் வைக்கும் பொழுது இந்த டாஸ்கில் நான் முத்துக்குமரனாக காட்டுவேன் அப்படின்றதுல அடம் பிடிக்கிறதுக்கு முத்துக்குமரன் வந்து சில விஷயங்கள் பண்ணுறாரு. அது வந்து ஓகே. பட் இந்த டாஸ்க் வந்து தொழிலாளி முதலாளி வெஞ்சன்ஸ் காட்டின டெவிலாக இருந்தால் நீ பண்ணிடலாம், அதில் வந்து இரக்கமற்ற இது. ஆனால் முதலாளி அப்படிங்கிறப்ப நான் பெரிய பருப்புங்கிற முதலாளி இருக்கான், தன்மையான முதலாளியும் இருக்கான். ஸோ பருப்புங்கிற முதலாளி எடுத்தனா மக்களுக்கு வந்து ஹேட்டு தான் ஆகும். முத்துக்குமரன் இந்த இடத்தில் நீங்கள் உங்களுடைய 100% போடுறேன் அப்படின்ற பேரில் ஒரு ஸ்டப்பான ஒரு மேனேஜராக இருக்கணும்னு ஆசைப்பட்றீங்க. ஏன்னா தீபக்கும் சொல்கிறாரு யூனியன் லீடரை செலக்ட் பண்ணலாம், அவங்களே கொடுப்போங்கிறாரு. ஜாக்லின் அதான் சொல்கிறாங்க, சௌந்தர்யா அதான் சொல்கிறாங்க. இல்லை நான் பிடிச்ச முயலுக்கு 3 கால் அப்படின்ற மாதிரி முத்து வந்து பார்த்தீங்கன்னா இங்கே நின்றுட்டுருக்கேன். இது வந்து ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். இது முத்துக்கிட்ட நான் எதிர்பார்க்கல. இது வந்து பர்டிகுலர் ஒன் மம் டுவர்ட்ஸ் அருண், முத்து வைஸ் அருண் மாதிரி தான் வந்து போயிட்டுருக்கு. நாட் லைக் இது. அடுத்து அருண் எடுத்துக்கிட்டிங்கன்னா வெளியே ரயானும் ராணுவும் ரொம்ப அற்புதமாக பேசுகிறாங்க. 2 பேருக்கும் தெளிவு இருக்குது. நீங்கள் பேசுகிறப்ப என்னென்னு கண்ணியமாக பேசுங்க, நீங்கள் எதுக்கு கத்திட்டு இருக்கீங்க அப்படின்ற மாதிரி ரயான் வந்து அருண் ஆஃப் பண்ணுறான். ஏன்னா இந்த லேபர்ஸ் நாட் அ பெக்கர்ஸ், இந்த லேபர்ஸ் இஸ் நாட் அ பேன்னு இருக்கேன். பட் நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா அது ஸ்டார்ட் ஆரம்பித்து கொஞ்சம் நேரம் போகட்டும். எடுத்தோடனே முத்து அடிக்கணும், முத்து வந்து பேசுகிறான், அவனை நான் தடுக்கணும், முத்துவை உடைக்கணும் அப்படின்ற மாதிரியே இவன் வந்து ஒரு கேம் ஆடுறான். அதுவும் டர்ட்டியாக இருக்குது. ஒவ்வொரு விஷயம் வந்து நான் எல்லாத்தையும் வேலையை விட்டு நிப்பாட்டணும், வாங்கடா யூனியன் லீடர் பாயிண்ட்லாம் ஓகே. அதான் ரயான் சொன்ன. அடுத்து அருண் நீ சொல்கிற பாயிண்ட்லாம் செம்மையாக இருக்குது, பட் ஆனால் பொறுமையாக பேசு, நீ லேபரிங்க, நீ கத்தாத, நீ கூப்பாடு போடாத அப்படின்ற மாதிரி சொல்லும் பொழுது அவன் அதை புரிஞ்சுக்கிற ஒரு ஸ்டேஜ்லையும் இல்லை. ராணுவ தான் சொல்கிறான். ஸோ ராணுவ ரயானும் இங்கே வந்து அற்புதம். அருண் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்பாய்லராக தான் இருக்கார் அப்படிங்கிறத பார்க்க முடியுது. அன்வான்ட் டாக்ஸ் நிறைய விஷயங்கள் வந்து பார்த்தீங்கன்னா அவர் இஷ்டத்துக்கு வந்து பேசிகிட்டு இருக்கார். உதாரணத்துக்கு நான் இதுக்கு சார் மேடம் கூப்பிடணும், கொய்யான்னு கூடவா, கொய்யான்ட்டு அந்த மாதிரி. அப்புறம் வந்து எல்லாரும் வந்து இங்கே வந்து அடிமைகள் கிடையாது, எல்லாம் கரெக்டாக இருக்கணும் அப்படின்ற மாதிரி இவரே வந்து எல்லாத்தையும் பொல்யூட் பண்ணி எல்லாத்தையும் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ராங்காக வந்து சொல்கிறேன் அப்படின்ற பேரில் முத்து என்ன பண்ணுறாரு உள்ள மேனேஜர் கிட்ட, அதே தான் அருண் வந்து இங்கே ஒர்க்கர்ஸ் கிட்ட வந்து பண்ணிகிட்டு இருக்கார் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 2 குடுமிகளையும் தூக்கி அப்படி எரிஞ்சிட்டோம் அப்படின்னா இந்த டாஸ்க் வந்து நிஜமாகவே சூப்பராக வந்து விளையாடும். இன்னும் 2ஐயும் தூக்கணும். யாரும் சொல்லுங்க பார்ப்போம். விசாலும் தர்சிகாவையும். அது 2ஐயும் தூக்கி இப்படி போட்டோம்னா 4 பேர் தூக்கிட்டோம்னா டாஸ்க் ரொம்ப அருமையாக நடக்கும். அவங்க வந்து கரெக்டாக பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க, டிஸ்கஷன் பண்ணுறாங்க. ரூல்ஸ் வந்து இனிமேல் தான் வந்து அறிவிக்க போகிறாங்க. அந்த ப்ராசஸில் வந்து அங்கே போயிட்டுருக்கு. இங்கேயும் வந்து ஒர்க்கர்ஸும் வந்து பார்த்திங்கன்னா இந்த சைக்கிள் எப்படி சுற்றணும், எப்படி வந்து நம்ம ஃப்ளெக்சிபிளாக வந்து ஒருத்தர் வந்து மாற்றிக்கலாம், நாமினேஷன் ஃப்ரீ பாஸ்க்கு வந்து நம்ம எப்படி ஆள் அனுப்புறது, இங்கேருந்து அனுப்புறது எப்படி, அந்த டிஸ்கஷன்ஸ்லாம் வந்து போயிட்டுருக்கு அப்படிங்கிறது தான் நடக்குது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு மைண்டில் தோணுன விஷயம், முத்துக்குமரன் எல்லா டாஸ்க் மேலேயும் இந்த டாஸ்கில் மேனேஜர் ஸ்டபான் அட்டமெண்ட் அக்ரஸிவ் விளையாண்டாருன்னா சோழி முடிஞ்சு. ஏன்னா மேனேஜரில் தன்மையானவனும் இருக்கான், கேடுகட்டவனும் இருக்கான். கேடுகட்ட மேனேஜர் வெளியே பிடிக்காது, முத்துக்குமரன் பிடிக்காமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அது மாதிரி அருணுடைய ஆட்டத்தை கொஞ்சம் நிதானப்படுத்த வேண்டும். சும்மா கத்திட்டு இருந்தால் அழைக்காது, மூடு. 2 பேரும் ஒழுங்காக ஆடினாங்கன்னா கரெக்டாக இருக்குங்க எனக்கு தோணுது. நீங்கள் என்ன நினைக்கிறீங்க சொல்லுங்கள். மீண்டும் சந்திப்போம். குட் பை.